பொதுவாவே மிதுனத்தினோட ராசியாதிபன் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். புதன் அப்படின்னாலே பெருமாளோட 10 அவதாரங்களை எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். மேன்மையான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஆனா, என்ன கேட்டா நான் ஃப்ரீக்வென்ட்டா சஜெஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய தான். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். மிதுனம் வருஷத்துல ஒரு முறை பேசி மாட்டிக்கும். கம்யூனிகேஷனுக்காகவே ராசி அப்படின்னாலும், திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படியே ஃப்ளோல லைட்டா விட்டுருவாங்க, மாட்டிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க என்னமோ ஒத்த வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கண்ணு, மூக்கு, காது, வாயில வச்சு அத பெருசாக்கிடுவாங்க. அப்ப மிதுனம் எப்பயுமே சொல்லால மாட்டிக்க கூடாது அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பண்ணும். அதுக்கும் மேல நிதர்சனமான இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, இன்றளவும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் யாரு? சிரஞ்சீவி அப்படின்ற வரம் பெற்றவர் யாரு? அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹனுமன். ஓகேங்களா? அஸ்வத்தாமனும் இன்றளவும் உயிரோட இருக்கான். அதுவும் உண்மை. யதார்த்தமான உண்மை. ஆனா சீதா தேவியினால சிரஞ்சீவியா இரு மகனே அப்படின்ற வரம் பெற்றவர் யாரு அப்படின்னா ஹனுமன். எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். அப்ப எப்பயுமே நீங்க வாழ்க்கையில மிதுனத்துல பிறந்துட்டீங்களா, பக்கத்துல இருக்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோயில் போய் வழிபாடு பண்ணுங்க. ராம 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 ராமா அப்படின்னு இன்னைக்கு நீயும் நானும் 1 மணி நேரம் ராமனை பத்தி பேசணும் அப்படின்னா இங்க ஹனுமன் சூக்ஷ்ம ரூபத்துல இருப்பான். அப்ப ஹனுமனே கூட இருக்கா, அப்புறம் என்ன பிரச்சனை? நம்மளோட தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்தனையும் கிடைச்சிடும். ஆக ராம வழிபாடு உன்னதமான வழிபாடா இருக்கும்.